Hi students, 8th standard Tamil term 2 இயல் 7 செய்யுள் ஒன்றை குலம் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் செய்யுள் 2 செய்யுள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரே வீடியோவாக ஒன் ஷாட் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 7 செய்யுள் ஒன்றை குலம். குருவினா 1. யாருக்கு எமனை பற்றிய அச்சமில்லை? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை மனதில் நிறுத்துபவர்களுக்கு எமனை பற்றிய அச்சம் இல்லை. 2. மக்கள் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை மனதில் நிறுத்துதல், நல்வழியில் நடத்தல் இவையே மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியவைகள் ஆகும். பயிற்சித்தாள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமனை. 2. நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் ப்ளஸ் இல்லை. 3. நம்பர்க்கு ப்ளஸ் அங்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பர்கங்கு. சொல் பொருள் தருக. சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், நமன் யமன். பிரித்து எழுதுக. அறநெறி அறம் ப்ளஸ் நெறி, நமனில்லை நமன் ப்ளஸ் இல்லை, நம்பர்கங்கு நம்பர்க்கு ப்ளஸ் அங்கு. இயல் 7 உரைநடை அயோத்திதாசர் சிந்தனைகள். சிறுவினா அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. அயோத்திதாசர் 1907 ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை தொடங்கினார். பின் இவ்விதழுக்கு தமிழன் என பெயர் மாற்றினார். மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இவ்விதழின் நோக்கமாகும். இவ்விதழ் மூலம் வெளிநாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். இவையே அயோத்திதாசரின் இதழ் பணி ஆகும். 2. அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை? விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் அன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசரின் கருத்து. சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என்று ஆணித்தரமாக கூறினார் அயோத்திதாசர். இயல் 7 துணைப்பாடம் மனித எந்திரம். குறிப்பு சட்டகம். முன்னுரை. மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரத்தின் ஆசை, மீனாட்சி சுந்தரத்தின் செயல், மனமாற்றம், முடிவுரை. முன்னுரை. முன்னுரை. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமைப்பித்தன் எழுதிய கதை மனித எந்திரம் ஆகும். இக்கதையை இனி காண்போம். மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரம் ஒரு கடையில் எழுத்தர் வேலை செய்பவர். 45 வருடங்களாக ஒரே கடையில் வேலை செய்கிறார். சம்பளம் மாதத்திற்கு 20 ரூபாய். அவர் மிகவும் சாது. அவரை பார்த்தாலே அனைவருக்கும் பழுதுபடாத எந்திரம்தான் ஞாபகத்துக்கு வரும். மீனாட்சி சுந்தரத்தின் ஆசை. சாதுவாக இருந்த மீனாட்சி சுந்தரத்தின் மனதில் ஆசைகள் முளைவிடத் தொடங்கின. மாடும் கன்றும் வாங்க வேண்டும், நிலத்தை திருப்ப வேண்டும், ஒரு முறை கொழும்புக்கு போய்விட்டு தங்க அரைஞான், கடிகார சங்கிலி, கையில் பணம் போன்றவற்றுடன் மீண்டும் ஊருக்கு திரும்ப வேண்டும். தெருவில் எதிரிலே வருகிறவர்கள் அனைவரும் துண்டை இடுப்பில் கட்டி அண்ணாச்சி சௌக்கியமா என்று கேட்க வேண்டும். இதுதான் மீனாட்சி சுந்தரத்தின் ஆசை. மீனாட்சி சுந்தரத்தின் செயல். கணக்கு வழக்கை பார்த்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு பணத்தை முதலாளி வீட்டில் ஒப்படைத்து வருவதுதான் வழக்கம். மீனாட்சி சுந்தரம் தன்னுடைய ஆசைகளுக்கு வடிவம் கொடுக்க நினைத்தார். 40 ரூபாயும் சில்லறையும் எடுத்துக்கொண்டு கடையை பூட்டிவிட்டு சென்றார் மீனாட்சி சுந்தரம். மனமாற்றம். மீனாட்சி சுந்தரம் கடையில் திருடிய பணத்தையும் சில்லறையையும் எடுத்துக்கொண்டு ரயில்வே நிலையத்திற்கு வந்து தூத்துக்குடி வண்டியில் ஏறி அமர்ந்தார். திருடிய பணத்தில் வியர்வை பூத்தது. போலீஸ் நண்பர் கல்யாண சுந்தரம் மீனாட்சி சுந்தரத்தை கூப்பிட்டார். திருடிய பயத்தில் தூத்துக்குடி செல்வதாக கூறினார். காலை விடிந்தவுடன் எல்லாம் ஊருக்கு தெரிந்துவிடும். கல்யாண சுந்தரமும் நான் தூத்துக்குடிக்கு சென்றுள்ளதை சொல்லிவிடுவார். எனவே பயத்தில் மனமாற்றம் அடைந்தார். மீண்டும் கடையை நோக்கி நடந்து தனக்குரிய 11 கலானா சம்பளத்தை எடுத்துக்கொண்டு முதலாளி ஐயா வீட்டிற்கு சென்று சம்பளம் எடுத்துக்கொண்டதை சொல்லிவிட்டு சென்றார். முடிவுரை.
குற்ற உணர்வு மனதில் அழைத்து கொண்டே இருந்தது. அது நம்மை தீயவை பக்கத்தில் விடாமல் காப்பாற்றும் என்பதை இக்கதை மூலம் அறியலாம். 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் லேர்னிங் மேனுவல் டேர்ம் 2 இயல் 7 இலக்கணம் வேற்றுமை. நிரப்புக. 1. பெயர் சொல்லி பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். 2. வேற்றுமை டேஸ் வகைப்படும் 8 வகைப்படும். 3. உருபிலா வேற்றுமைகள் முதல் மற்றும் 8 ஆகும். 4. ஆறாம் வேற்றுமை கிழமை பொருளில் வரும். 5. படர்க்கை பெயரை முதல்நிலை பெயராக மாற்றி அழைப்பது விளி வேற்றுமை ஆகும். கூறியவாறு செய்க. 1. கபிலருக்கு பகைவர் பாணர் நட்பு பொருளாக்குக. கபிலருக்கு நண்பர் பாணர். 2. கண்ணனை குத்தினான் 7ஆம் வேற்றுமை உருப்பிட்டு எழுதுக. 2. கண்ணை குத்தினான் 7ஆம் வேற்றுமை உருப்பிட்டு எழுதுக. கண்ணுள் குத்தினான். 3. ஆசிரியரும் மாணவரும் சென்றனர் உடனிகழ்ச்சி பொருளாக்குக. ஆசிரியரோடு மாணவர் சென்றான். 4. மரத்தை நட்டான் அழித்தல் பொருளாக்குக. மரத்தை வெட்டினான். இலக்கண குறிப்பு எழுதுக. 1. மரம் விழுந்தது முதல் வேற்றுமை. 2. சட்டைக்கு துணி கதவிற்கு மரம் 4ஆம் வேற்றுமை அதுவாதல் பொருள். 3. தலையில் இழிந்த மயிர் புண்ணில் வழிந்த குருதி 5ஆம் வேற்றுமை நீங்கள். 4. அமைச்சரே முருகாவா கிளியே பேசு விளி வேற்றுமை. 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் லேர்னிங் மேனுவல் டேர்ம் 2 இயல் 7 செய்யுள் திருக்குறள். பயிற்சித்தாள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பிரித்து எழுதுக. 1. பெருஞ்செல்வம் பெருமை ப்ளஸ் செல்வம். 2. ஊராண்மை ஊர் ப்ளஸ் ஆண்மை. சேர்த்து எழுதுக. திரிந்து ப்ளஸ் அச்சு தெரிந்தற்று. எதிர்ச்சொல் எழுதுக. பெருமை சிறுமை. இன்பம் துன்பம் நட்பு பகை. பொறுத்துக. 1. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமை அழிப்பது குன்றிமணி அழுவு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். திருக்குறளை நிரப்புக. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. 2. பண்புடையார் பட்டு உண்டு அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். புகார் கடிதம். காணாமல் போன மிதிவண்டியை மீட்டு தருமாறு காவல்துறை ஆணையருக்கு புகார் கடிதம் எழுதுக. விடுனர். எண் 40 திருவள்ளுவர் வீதி அம்பத்தூர் சென்னை 600053. பெறுநர் காவல்துறை ஆணையர் காவல் நிலையம் அம்பத்தூர் சென்னை 600053. மதிப்பிற்குரிய ஐயா. பொருள் களவு போன மிதிவண்டியை மீட்டு தர வேண்டி விண்ணப்பம். வணக்கம். நான் இன்று 10/12/25 காலை 11 மணி அளவில் அண்ணா சாலை அஞ்சல் நிலையத்தின் முன்னால் என் மிதிவண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றேன். திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே மிதிவண்டி இல்லை. களவு போயிருப்பதை அறிந்து அதிர்ச்சியுற்றேன். அருகில் எங்கு தேடியும் காணவில்லை. எனவே தயவு செய்து எனது மிதிவண்டியை கண்டுபிடித்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடையாளங்கள். மிதிவண்டியின் பெயர் ராலே. நிறம் பச்சை. எண் 94323. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இடம் சென்னை. தேதி உரைமேல் முகவரி. பெறுநர் காவல்துறை ஆணையர் அம்பத்தூர் காவல் நிலையம் அம்பத்தூர் சென்னை 600053. இயல் 7 செய்யுள் மெய்ஞான ஒளி. குருவினா. உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது? உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் இறைவன் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றார். 2. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? பணத்தின் மீது வைத்த ஆசையே மனிதனின் மனம் கலங்க காரணமாகும். பயிற்சித்தாள். பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே புகும் கதிர் இல்லைனும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே.
வினாக்கள். இப்பாடலின் ஆசிரியர் பெயர் திருமூலர். 2. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். திருமந்திர நூலின் வேறு பெயர் தமிழ்வாயிரம். 4. நாயன்மார்களின் எண்ணிக்கை 63. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். 2. கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசரின் கருத்து. 3. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. பொருள் தருக. பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம், இன்பப் பெருக்கு, பராபரம், மேலான பொருள். பொருத்துக. திராவிட மகா ஜன சங்கம் 1892. ஒரு பைசா தமிழன் 1907. அயோத்திதாசர் 1845. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இதோட இயல் 7 செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், திருக்குறள் இவ்வளவும் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் புகார் கடிதம் இந்த வீடியோவில் கவர் ஆகிட்டு மெய்யான ஒளி வரைக்கும் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டுரையும் இயல் 8 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.